நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். சார், இப்ப அடுத்து வரக்கூடிய தினங்கள்ல தமிழகத்துல கனமழை இருக்கும் அப்படின்ற செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. என்ன நடக்க போகுது சார்? வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும், எந்த அளவு தாக்கங்கள் இருக்கும்? இப்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது. புரிதலுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா, அது நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு கிழக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருக்கு. ஏன் நாகப்பட்டினம்னு சொல்றேன்னா, இது நாகப்பட்டினம் மாவட்ட கரையை நெருங்க போகிறது. குறிப்பாக கோடியக்கரை முனைக்கும் இலங்கையோட காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வழியாக இது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு வர இருக்கிறது. ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கரைக்கு கிழக்கு புறம் வந்து அமைய இருக்கிறது. இந்த நிகழ்வு நெருங்குவதன் காரணமாக தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதியில மழைப்பொழிவு இப்பொழுது தொடங்கி இருக்கு. கடல்ல மழைப்பொழிவு தொடங்கி ஏற்கனவே அப்பால் அது பெய்து கொண்டுதான் இருந்தது. நம்முடைய ரேடார் கேட்ச் பிடிச்சிருச்சு. கடல்ல மழை பொழிவதை இப்பொழுது காண முடிகிறது. கடலோர பகுதிகளில் கரையோரத்தை ஒட்டிய கடற்பகுதியில அது இலங்கைக்கும் மழைப்பொழிவை தொடங்கிவிட்டது. காங்கேசன் துறையில இப்பொழுது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த மாலை நேரத்துல மழைப்பொழிவு படிப்படியாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது நாளை அதிகாலையில டெல்டா மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கிடும். இன்றைக்கு நள்ளிரவிலேயே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கு. நாளை அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவை தொடங்கிறோம். நாளை காலை திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிறோம். படிப்படியாக இந்த நிகழ்வு நாளை காலைக்கு பிறகு மதியத்திற்குள் சென்னைக்கும் மழைப்பொழிவை தொடங்கிறோம். காலை, அதாவது வரக்கூடிய 11ஆம் தேதி நாளை புதன்கிழமை அதிகாலையில லேசான மழைப்பொழிவு சென்னைக்கு கொடுத்தால் கூட அது தொடர்ச்சியா இருக்காது. அந்த மழைப்பொழிவு காலை ஒரு 8-9 மணிக்கு மேல் மெல்ல தீவிரமடையும். சென்னையை கடலோர பகுதிகளில் தொடங்கும் மழை நாளை மதியம் ஒட்டுமொத்த திருவள்ளூர், அதாவது திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பகுதி, சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்ட கிழக்கு பகுதி, புதுச்சேரி இங்கெல்லாம் நாளை மதியத்திற்குள் மழைப்பொழிவு தொடங்கினோம். அந்த நேரத்துல டெல்டாவில கனமழை பொழிவாக மாறிவிடும். நாளை மதிய மாலையில மழைப்பொழிவு அப்படியே நாளை மதிய மாலையில அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்திற்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் உள்ளே எட்டிவிடும். அதே நேரத்துல படிப்படியாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, வட இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிக்குள்ள நுழைய முற்படும் நேரமாகிய நாளை மாலைக்கு பிறகு நாளை இரவு, அடுத்த நாள் அதாவது அதிகாலை எல்லாம் டெல்டாவிற்கு மிக கனமழை பொழிவை கொடுக்கும். அப்பொழுது சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுக்கும். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளாகிய கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை மற்றும் அந்த பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. ஆனால் கனமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும். அதாவது 11ஆம் தேதி இரவுக்கு பிறகு 12ஆம் தேதி பகல் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். மிக கன மழைப்பொழிவு என்பது கடலூர் மாவட்டத்திற்கு, புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் உள்ளே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை வரக்கூடிய 12ஆம் தேதி மிக கன மழைப்பொழிவையும் ஆங்காங்கே அதிகன மழைப்பொழிவையும் கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய சுற்றுப்புற, அதாவது ராமநாதபுரத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில அந்த மழைப்பொழிவு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை மாவட்டத்திற்கும் கொடுக்கும். மதுரை மாவட்டத்திற்கு வடக்கு பகுதி முதல் திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் திருச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் இது கரை கடந்து போகும் நேரம் நாளாகிய 13ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி பாக் ஜலசந்திக்குள் வரும். 13ஆம் தேதி அதிகாலையில தான் இது கரை கடக்க தொடங்கும். 13ஆம் தேதி நாள் முழுவதும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், அதாவது டெல்டாவிற்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட அல்லது டெல்டாவிற்கும் தேனிக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அது பயணித்துக் கொண்டு வால்பாறை, கொடைக்கானல் பகுதிகள் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். நீலகிரிக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக இது நகரும்.
இந்த இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு தான் மிக கனமழை, அதிக கனமழை பொழிவு இருக்கு. கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே மழை பொழிவு கனமாக இருக்கும், ஆங்காங்கே இருக்கும், பாதிக்கும் மழை பொழிவாக அமையாது. ஆனால் இந்த புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிறைய மழை பொழிவுகள் தெரிகிறது. 14ஆம் தேதி இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழிவை தாண்டி, மலைப்பகுதியை தாண்டி 15ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகிச்சு. இப்ப நீங்க குறிப்பிட்டது போக மொத்தம் 5 தினங்கள் தமிழகத்துல வந்து தொடர்ச்சியாக மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதுல எந்தெந்த நாட்கள்ல எந்த பகுதியில மிக அதிக அளவு கனமழைகள் இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? டெல்டாவில் நாளை அதிகாலை தொடங்கும் மழை ஒரு மிதமான மழை பொழிவாகத்தான் மதிய வரை தொடரும். நாளை மதியத்துக்கு பிறகு முழுமையாக இது பாக்ஜலசந்தி பகுதியை அந்த நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது நாளை மாலையிலிருந்து கனமழை பொழிவாக மாறும் டெல்டா மாவட்டங்கள்ல. கண்டிப்பாக நாளை முன்னிரவுல இருந்து, அதாவது ஒரு 6 மணிக்கு மேல் தொடங்கி அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இது பயணிக்கக்கூடிய வழித்தடமாக இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், திருச்சி மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள நீலகிரி, ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கும் மிக கனமழை பொழிவு தெரிகிறது. இரு காற்று இணைவு என்பது பெரும்பாலும் நிகழ்விற்கு தெற்கு புறம் கூடுதலாக இருக்கும் என்பதனால கடலில் இருக்கும் பொழுது கிழக்கு புறமும் வடக்கு புறமும் இருக்கும். அதாவது சென்னை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கும். கடற்கரையை நெருங்கி பாக்ஜலசந்திக்குள் வரும் பொழுது வடக்கு புறம் குறைவாகவும் மேற்கு புறமும் தெற்கு புறமும் அதிகரிக்கும். அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடற்கரையை நெருக்கும் போது மேற்கு புறமும் தெற்கு புறமும் மழைப்பொழிவு அதிகமாகும் பொழுது மதுரையிலிருந்து நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் தெற்கே தேனி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு மிக கனமழை பொழிவு கொடுக்கும். அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு 2 நாள் கனமழை பொழிவு இருக்கு. அதுல ஒரு நாள் 24 மணி நேரம் 12ஆம் தேதி மிக கனமழை, அதிக கனமழை பொழிவு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை லேசான மிதமான மழை பொழிவாக தொடங்கி நாளை மாலை இரவில் இருந்து கனமழை பொழிவாக மாறி 12ஆம் தேதி ஒரு பகல் பொழுது அடுத்த அந்த அதிகாலை முதல் பகல் பொழுது வரைக்கும் கனமழை பொழிவு இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 சென்டிமீட்டர் மழை பொழிவு கூட தெரிகிறது. அது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை பொழிவாகவோ தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் மழை பொழிவாக அமையுமே தவிர வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் அதே போல மிதமானது முதல் சற்று கனமழையாக பரவலாகவும் அவ்வப்பொழுது கனமழை பொழிவாகவும் ஒரு அச்சுறுத்தும் மழை பொழிவாகத்தான் இருக்கும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு. ஆனால் அதிக மழை பொழிவு என்பது அரியலூர், கடலூர் மாவட்டத்தோட பாதிக்கு தெற்கே தான். அரியலூர், பெரம்பலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் டெல்டா மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கும் 12-13 தேதிகள்ல மழை உண்டு. கண்டிப்பா எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த தேதியில மழை இருக்கும். வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் மிக கனமழை பொழிவு, அதிக கனமழை பொழிவு இருக்கும். தெற்கேயும் வடக்கேயும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு பரவலாகவும் ஆங்காங்கே கனமழை பொழிவுமாக பதிவாகும் 14ஆம் தேதி வரைக்கும். 12-13 எல்லா மாவட்டங்களுக்கும், 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திற்கு மட்டும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிகழ்வு செல்லும் போது கடலோர மாவட்டங்கள் மழை பொழிவு தீவிரம் குறைந்துவிடும். 15ஆம் தேதி விலகி சென்ற பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மழை அன்ற ஒரு நாள் மட்டும் விலகிவிடும். அடுத்த நிகழ்வு 16ஆம் தேதி வரை இருக்கும். கடந்த வாரம் திருவண்ணாமலையில மிகப்பெரிய அளவு நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த மழை பாதிப்பினால. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கிறது, அப்புறம் வந்து வால்பாறையும் குறிப்பிட்டிருக்கிறீங்க. இங்க எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிகழ்வானது தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினாலே கண்டிப்பாக இது வால்பாறைக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் இன்னும் பாத்தீங்கன்னா உள் சிறுமலைகள், இந்த சிறுமலை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா குன்றுகளுக்கும் மழைப்பொழிவு கூடுதலாகத்தான் இருக்கும். பொதுவாக கொடைக்கானல் பகுதிக்கு சுற்றுலா செல்பவர்கள் வரக்கூடிய அதாவது 11ஆம் தேதி பிற்பகல் முதலே நீங்க போக வேண்டாம். 11ஆம் தேதி இரவு 12, 13, 14 12, 13, 14 தேதிகளில கொடைக்கானல் பயணத்தை தவிர்த்திடணும். ஆனால் போய் இருக்கலாம், தங்கி இருக்கலாம். ஆனால் சாலைகள் பயணத்தை அந்த நேரத்தை தவிர்த்திடணும். அதாவது 12, 13, 14ஆம் தேதி கரை நெருங்கும் நாள் 12 கனமழை பொழிவை கொடைக்கானல்ல தொடங்கிடும், நீலகிரியில தொடங்கும், வால்பாறையில இருக்கும். 13ஆம் தேதி கனமழை பொழிவு கொடைக்கானல் மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கும் நீலகிரிக்கும் இருக்கும். 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும், கொடைக்கானலுக்கு மேற்கே.
ஆக இந்த 3 நாட்களும் கொடைக்கானல் பகுதிகளில் சாலைகளுக்கு, அதாவது மரங்கள் அதிகமான, அதாவது ஏற்கனவே திருவண்ணாமலையிலேயே பாறைகள் உருண்டோடும் பொழுது கொடைக்கானல்ல எளிதிலே பாறைகள் உருண்டோடி வந்து சாலைகளுக்கு ஒரு இடையூறை கொடுக்கலாம், எந்தவித அசம்பாவிதத்தையும் கொடுக்கலாம், வாகனங்கள் மீது கூட வந்து விடலாம் இல்லையா? அதனால 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி கொடைக்கானல் மற்றும் வால்பாறை பயணத்தை தவிர்த்திடுங்கள். நீலகிரி மாவட்ட பயணத்தையும் கூட தவிர்த்துவது நலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த காற்றழுத்தமானது எந்தெந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வீடுகள்ல மக்கள் எடுத்துக்கணும் பொதுவாக நான் கேட்கிறேன். அதாவது மழை பொழிவு தொடங்கியது என்ன செய்யறாங்கன்னா, மழை பொழிவுக்கு இடையூறாக பல பணிகளை செய்யறாங்க. அதாவது சாலைகள் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் வடிவதற்கு இடையூறாக பல பணிகளை மக்கள் செய்கிறாங்க. அது அறியாமை காரணமாக. அவர்கள் இல்லத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை, பாலித்தீன் பைகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, முன்கள பணியாளருக்கு அந்த நேரத்துல வந்து துப்புரவு பணியாளர்கள் அவர் செய்யவே முடியாது. அவர்கள் எடுத்து சாலையில போடுறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, தண்ணீரோட அது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர்ல போய் சாக்கடைகளை அடைத்துக் கொள்கிறது. அது வடிகால் கலைகளை போய் அடைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நீர் தேங்க செய்கிறது. இதனாலதான் பெரிய இடத்துல பாதிக்கும். அப்ப குறைந்த மணி நேரத்துல அதிக மழைப்பொழிவு பொழியும் பொழுது நீர் வடிவதற்கு அதுவே அந்த வாய்க்காலே போதாது. அப்ப இது போய் அடைத்து கொண்டால் பெரிய அளவிலே பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதுதான் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிகள்ல ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளா இருக்கிறது. மழை நேரங்களில் பணியாளர்கள் வந்து பணி செய்யவும் முடியாது. ஆகவே இந்த நேரத்துல அவர்களுக்கு ஒத்துழைப்பாக வீட்டுல மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளையோ, பாலித்தீன் போன்ற பிற பொருட்களையோ, மட்காத பொருட்களையோ தனியாக வைத்துக் கொண்டு வர்ற அணைக்கு கொடுக்கணும். அப்புறம் வடிகால் வசதிகளை மழைக்கு முன்பே சீர் செய்து கொள்ளணும். அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா, கால்நடைகளை வந்து நீங்கள் வந்து சரியாக அதை ஒரு அக்கறை செலுத்துவதில்லை. கடந்த நிகழ்வுல கூட கடலூர் மாவட்டத்துல கால்நடைகள் எருமைகள் அடித்துட்டு போய் கடல்ல போய் நீந்தியதை நாம் பார்த்து வேதனைப்பட்டோம். அப்படிப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வுல ஏற்படக்கூடாது. வரக்கூடிய நிகழ்வு இன்னும் இருக்கிறது. டிசம்பர் 31 வரைக்கும் இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது. இன்னும் புயல்கள், வலுவான மண்டலங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகளின் பொழுது நாம பொதுவா அந்த நீர் வழித்தடங்கள்ல கால்நடைகளை கட்டக்கூடாது. ஏன்னா எந்த நேரத்துல எந்த தண்ணி, எந்த பகுதியிலிருந்து தண்ணி வரும்னு கணிக்க முடியாது. நாம வாழ்ந்த காலம் வேறு, இப்பொழுது இயற்கையை மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வேறு. எந்த இடத்துல அதீத கனமழை பொழிவு பொழியும், எந்த இடத்துல உடைப்புகள் ஏற்படும், எந்த ஏரியில எப்படி நடக்கும் ஏதும் தெரியாது. ஆகவே உடைப்பு ஏற்படலனா கூட அதிக மழை பொழிவு பொழிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வழித்தடங்கள்ல நாம கால்நடைகளை கட்டக்கூடாது. தாழ்வான பகுதிகளில் கால்நடை கட்டக்கூடாது. எந்த உயிர்களுக்கும் நாம இன்னல் ஏற்படாதவாறு உயிர்களுக்கு பாதுகாப்பு அளித்திடணும். நாமும் பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளவுதானே தவிர அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம். மழை வரும் என்ற மழை காலங்களில் தொடர்ந்து நம்ம முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. மிக்க நன்றி. முடிந்த அளவு அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம். நம்ம சேனலுக்காக உங்களுடைய நேரத்தில் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பெயர்த்து மிக்க நன்றி சார்.